அழகாயஸ் நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். இனி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து நோபல் ரீஇன்கார்னேஷன் சொல்லக்கூடிய சீரிஸோடைய எபிசோட் 2 தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சாப்பிடுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க விளக்கணும் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்புறம் அடுத்த வீடியோமே நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோடு வேற லெவலாக இருக்க போது முடிஞ்சளவுக்கு யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த அளவுக்கு கதை உள்ள பார்த்தீங்கன்னா ரொம்பவும் டெப்த்தாக பண்ணி வச்சிருக்காங்க. நானும் அதே போல் ரொம்பவும் டெப்த்தாக என்னுடைய எக்ஸ்பிளனேஷனை கொடுத்துருக்கேன். முடிஞ்சளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள் கடைசி வரைக்கும். அப்போ தான் கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகிறது உங்களால் புரிஞ்சுக்கவும் முடியும், அதை ரசிச்சும் பார்க்க முடியும். முக்கியமான விஷயம், உங்களுடைய ஃப்ரீ டைம்ல வந்துட்டு பாருங்க. மறக்காம வீடியோ முடிச்சுட்டு கமெண்ட்ல இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சோ அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக்கும் பண்ணிருங்க. சரிங்க, சமயத்தோட கதைக்குள்ள போலாமா? இப்போ ஒரு பொண்ணும் இதுதான் கேபிட்டல் ஆஃப் தி மேரஸ் எம்பரர், இதுதான் சென்டர் ஆஃப் தி நேஷன்ஸோடைய கவர்மெண்ட், கல்ச்சர் தான் இவங்களுடைய இதயமே. கூடவே இந்த இடத்துல ஃபைனான்சியல் சென்டரும் இருக்கு. பலதரப்பட்ட மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய கடைகளும் இந்த இடத்துல இருக்கிறதுல பல நாட்டு வணிகர்களும் இந்த இடத்துல வந்து நிறைய விதத்துல வணிகம் பண்றதுல இந்த நாட்டோடைய எக்கனாமி ரொம்பவும் உயர்தரத்துல இருக்கு. இதனாலேயே மக்களும் ரொம்பவும் செழுமையாவும் சந்தோஷமாவும் தான் இருக்காங்க. இருந்தாலும் இந்த உலகத்துல சில பல நல்ல விஷயங்கள் இருந்தாலும் அதை நல்லபடியா போகாத வகையில தடுக்கிறதுக்காக கெட்ட விஷயங்களும் இந்த இடத்துல நிறையவும் இருக்கு. அதுல ஒண்ணுதான் இந்த ரைடே ஸ்ட்ரீட். அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்து தன்னுடைய கேரேஜ்ல அந்த ஸ்ட்ரீட்டுக்கு தான் வந்திருக்கான். இந்த ஸ்ட்ரீட்ல தான் ஏதோ ஒரு பாப்புலரான சிங்கர் பாடிட்டு இருக்கதா கேள்விப்பட்டேன். மாஸ்டர் நம்ம போலாமே, நான் உங்க கூட வரேன் மாஸ்டர் அப்படின்னு ஜோயவோ சொல்ல, ஹீரோவும் இவளுடைய அந்த வில்லேஜுக்கு நான் உதவி பண்ணதுல நன்றி சொல்ற வகையில எனக்கு இந்த ஒரு விஷயத்த அவ டீட்டெயிலா கொடுத்தான். பரவாயில்ல, இப்போ வர இப்போ ரொம்பவும் நல்ல மூடோட தான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். என் கூட பத்ததுக்கு நிறைய விஷயங்கள் என் கூட சேர்ந்து எனக்கு உதவிகரமா பண்ணிட்டு இருக்கான். இருந்தாலும் இவ இன்னமும் வளரணும், கண்டிப்பா வளர்ந்துருவா. அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நான் தான் இவன் கூட இருக்கேன். இவ்வளவு நான் நல்லபடியா பார்த்துப்பேன். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் அதிகப்படியான பிரில்லியண்டான ஆட்கள் ஒண்ணு என் கூட வேலை செய்யறது கிடையாது. அதனால இவ்வளவு மாதிரியான புத்திசாலியான பொண்ணுங்களை என் கூட வச்சுக்கிறதுல தப்பே கிடையாது. அப்புறம் பார்த்தா ஹீரோ அந்த பாப்புலரான சிங்கர் பாடக்கூடிய இடத்துக்கு வந்துட்டான். அங்க அவ தன்னுடைய பாட்டை பாட ஆரம்பிக்க அது ரொம்பவும் நல்லா இருக்கும். ஹீரோ பார்த்துட்டு அந்த பாட்டை கேட்ட உடனே ரொம்பவும் வியந்துருவான். என்னடா இது, என்ன வரிகள், ரொம்பவும் நல்லா இருக்கே. பார்த்ததுக்கு அந்த பொண்ணு வேற ரொம்ப அழகா இருக்கான். அதுக்கே கூட ஹீரோ மை மறந்துட்டு பார்த்துட்டு இருக்கான். ஹீரோவும் என்னால் நம்ப முடியல, இவருடைய பேர் வந்து அலிச்சேவா. இவ ரொம்பவும் மோசமான பால, ரொம்பவும் அழகா தான் இருக்கா. அது மட்டும் இல்லாம நல்லா பாடுறா. அதுவும் இல்லாம இவளுடைய வரிகள் ரொம்பவும் உணர்ச்சிகரமா இருக்கு. இவ்வளவு மாதிரியான பொண்ணு என் கூட இருந்தா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு ஹீரோ ஒன்னொரு பக்கம் பார்த்துட்டே இருக்க. அந்த ஒரு சமயத்துல பார்த்தா டக்குன்னு ஒரு 3 பேர்கிட்ட மேடையில ஏறி அவகிட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானுங்க. ஏடி, உனக்கு எந்த இடத்துல என்ன வேலை, எதுக்காக பாட்டு பாடி உன்னோட டைம் இந்த இடத்துல வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? அந்த டைம் இந்த பாட்டு கச்சேரியை நடத்துற ஓனர் வந்து டே யாருங்க நீங்க, நில்லுங்க சார், நிறுத்துங்க சார்ன்ற மாதிரி மரியாதை கொடுத்தலாம் கூப்பிட, டேய் தொலை போடன மாதிரி அவனையும் அடிச்சு போடுறானுங்க. மக்களோட பக்கம் என்னடா இவனுக்கு பண்ணிட்டு இருக்கான்னு பார்க்க மேடையில ஏறி அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பொண்ணு கிட்ட அந்த மொட்டை தலையனும், ஏண்டி உனக்கு எவ்வளவு தைரியம் தான் உங்க அப்பா கொடுக்க வேண்டிய கடன் காசை கொடுக்காம நீ என்னடானா இந்த இடத்துல உட்காந்து பாடிட்டு இருக்க, எங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கியா? நீ சம்பாரிச்சு கொடுத்ததெல்லாம் எங்களுக்கு ஒன்னும் பார்த்தல, இதெல்லாம் சரியான பழப்பா தெரியல. இப்படி எல்லாம் பாட்டு பாடி சம்பாரிச்சுன்னா உனக்கு கிடைக்கிற காசு கூட கம்மியா தான் கிடைக்கும். இதெல்லாம் எங்களுக்கு பத்தாது, புரிஞ்சுதா உனக்கு? இல்ல நான் ஒரு பைசா கூட இதுல இருந்து செலவு பண்ணாம உங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஆனா இந்த வேலை தான் எனக்கு தெரிஞ்சது. ஓ அப்படியான்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்தா துணியெல்லாம் பிடிச்சி ஏடாபடமா பண்ணிட்டு இருக்கான் அந்த நாய். சரி ஓகே, நீ கவலையே படாத, உனக்கு இதை விட ஒரு பெஸ்டான வேலையை நான் சொல்றேன். அந்த வேலையில உன்னுடைய உடம்பை பயன்படுத்தி ரொம்பவும் நல்லாவே சம்பாதிக்கலாம் அப்படின்னு எச்சக்கல்ல நாய்ங்க 3மே பார்த்த திமிரா அந்த பொண்ணு கிட்ட பண்ணிட்டு இருக்கேன். அந்த டைம் ஹீரோவும், ஹலோ கொஞ்சம் நிறுத்துறீங்களா மாஸ்டர், வேணாம் போகாதீங்க. இல்ல நெல்லு, ஏய் குட்டி கொஞ்சம் உனக்கு என்னடா வேணும், வந்து என்ன பயங்கரமா அடி வாங்கி அப்புறமா உங்க அம்மா கிட்ட தான் போயிட்டு ஐதுங்கடப்ப இந்த மாதிரி 3 பேர் அடிச்சிட்டாங்கன்னு. இதுதான் ஹீரோக்கு பிடிக்காத விஷயமே. சின்ன பையன் சொல்லிட்டு இலக்காரமா பேசக்கூடாதுன்னு அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அந்த டைம் ஹீரோவும் அந்த நாட்டுடைய சட்டத்தின்படி ஒரு லாவா சொல்றான், எங்க பாரு, நீங்க இந்த மாதிரி பண்றது வந்து ரொம்பவும் தப்பான விஷயம். ஒரு பேரண்ட்ஸோடைய கடனுக்காக அந்த ஒரு சில்ட்ரனை வந்து நீங்க இல்லீகலா வற்புறுத்துறீங்க தப்பான வேலைகளுக்காக. அவ கண்டிப்பா வந்து இந்த ஒரு விஷயத்துல பணம் சம்பாரிச்சு உங்க கொடுக்கறன்னு போது கெட்ட விஷயத்துக்காக இல்லீகலா நீங்க இந்த மாதிரி பண்றது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. இதுக்கான தண்டனை உங்களுக்கு பெருசா கிடைக்கும், தெரியும்ல உங்களுக்கு. அவங்க அப்பாவுடைய கடன் காசா அவ கொடுக்குறேன்னு சொல்றான்னு போது நீங்க எதுக்கு தேவையில்லாம அவளுடைய பாடியை யூஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கிற வழியை அவகிட்ட பண்றீங்கன்னு போது அது ஒரு கிரைம் தான் இந்த இடத்துல. டேய் உனக்கு என்னடா வேணும் குட்டி கொஞ்சம், தேவையில்லாம என்கிட்ட அடி வாங்கி செத்துறாதோ. ஹீரோ டக்குன்னு ஸ்வாட் எடுத்து லைட்டா தான் பவர் பயன்படுத்தி பயமுத்துவோம் பாருங்க. அவனுங்கெல்லாம் ஒரு பக்கம் சாஞ்சின்னு போயிடுவானுங்க. அந்த மொட்டத்துல எனக்கு ஒரு பக்கம் கை சைடு வாங்கிச்சு. எங்க பாரு, இதுக்கப்புறமா என் மேல கையை வச்சு இந்த பொண்ணுகிட்ட பிரச்சனை பண்ணினா என் சாடு உன்னுடைய கழுத்துக்குள்ள இருக்கும், பரவாயில்லையா? இதை நான் மறக்க மாட்டேன், கண்டிப்பா நான் திரும்ப வந்து உன்னை கொல்லுவிடா, வாங்கடா போவோம் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த இடத்துல தப்பிச்சு ஓடுறானுங்க. அதுக்கப்புறம் வந்து ஹீரோவும் அந்த ஓனர் கிட்ட, ஹேய் இங்க பாரு ஓனர், அந்த ஆளுங்க திரும்ப இந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா எனக்கு உடனே தகவல் சொல்லு, நான் வரேன். அப்புறம் நம்ம ஜோய் வந்து அந்த லெட்டர் கொடுக்குமா அவர் பார்த்த உடனே சக்கரை விருந்து பிரின்ஸா மக்கள் உன பக்கம் அதிர்ச்சியாவன். அந்த பொண்ணுமே அதிர்ச்சியா நிற்கும் போது ஹீரோவும், நீ பாடுற பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, நீ இந்த இடத்துல மாசத்துல வாழ்றதுக்காக எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் ஆகுது உனக்கு, அது ரொம்ப
எல்லாம் கிடையாது. எனக்கு வர காசுல கொஞ்சத்தை மட்டும் தான் செலவு பண்ணி நான் மிச்ச காசு என்னுடைய அம்மாவுடைய ட்ரீட்மெண்ட்டுக்காக நான் செலவு பண்ணிடுவேன். நான் உனக்கு 25 ரியான் நான் கொடுக்குறேன். இந்த இடத்துல நீ உன்னுடைய பாட்டு கச்சேரியை நடத்துறதுக்காக நான் ஒவ்வொரு மாசமும் அதை பாஸ் கொடுக்குறேன் உனக்கு. நீ எனக்காக எந்த ஒரு வகையிலையும் இந்த இடத்துல பாட்டு பாடுறதை மட்டும் நிறுத்திடாத. கொஞ்சம் கொஞ்சமா இந்த காசை நான் இன்க்ரீஸ் பண்ணுவேன். நீ எந்த அளவுக்கு ரொம்பவும் நல்லா ப்ரொஃபஷனலா பாட ஆரம்பிக்கிறியோ. ரொம்ப தேங்க்ஸ். இதா ஒன்னும் பாட்டியை நீ முழுசா முடிக்காதனால அது திரும்பவும் பாட்டியை மொத்தமா முடிச்சிரு. இது ஒரு சம சீன் இல்ல. அப்புறம் ஹீரோ தன்னுடைய வீட்டுக்கு வந்துட்டு அந்த கேரேஜ் விட்டு இறங்கினப்போ அவருடைய ஹெட்மேட் கிட்ட கேட்கறான், ஏன்பா அவங்களாம் யாரு? அதுவா மாஸ்டர், அவங்க எல்லாருமே உங்ககிட்ட பிரச்சனை பண்ணுவாங்க, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்திருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க. ஓ அவனுங்களா? நீங்க அவனை மன்னிச்சு வரதான் சொல்றதுக்காக தான் அவனுங்க ஒண்ணுமா வெயிட் பண்ணிக்கிறாங்க. ஃபைனலி அவனுங்க நான் யாருன்றதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்துட்டானுங்களா? சரி, அவனுங்க அதே இடத்துல இருக்கட்டும். நீ இந்த இடத்துல இருந்து அவங்க கிட்ட போயிட்டு உங்களை மாதிரி எனக்கு கேவலமான ஆட்களை வந்து பிரின்ஸ் எப்பவுமே வந்து சந்திக்க மாட்டார் சொல்லிடு. அப்புறம் பார்த்தா அந்த இடத்துக்கு 4th பிரின்ஸும் இருந்திருக்கான். ஆனா நீங்க எப்ப வந்தீங்க? நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையேப்பா தம்பி. இந்த வயசுல எப்படியாப்பட்ட ஆடியன்ஸையும் நீ ஏத்துடியே. அவனுக்கு உனக்காக அந்த இடத்துல காத்துட்டு இருக்கானுங்க. அப்படி என்னதான் பண்ண நீ? ஆனா அதுக்கு உண்மையான வேற ரீசன் இருக்கு. அது நான் வீட்டுக்குள்ள போய் சொல்றேன், இங்க வேணாம். அப்புறம் நடந்த விஷயத்த சொல்றதுல ஓஹோ அந்த பாப்புலரான சிங்கரா இருக்கிற அந்த பொண்ணுகிட்ட வந்து இவனுக்கு தப்பா நடந்துக்கிறானுங்களா? ஆமாண்ணா, அவ பாவம் அவங்க அம்மாவுடைய ட்ரீட்மெண்ட் செலவு கூட காசு இல்லாம இருக்கா. அவகிட்ட போயிட்டு பிரச்சனை பண்ணி காசை பிடிங்கிட்டு இவனுக்கு தப்பா நடந்துக்கிறானுங்க. அதான் கடுப்பாயிட்டு நான் அவனை மிரட்டி விட்டேன். அது பிரச்சனை இல்லை. இப்போ அந்த பொண்ணுக்கு ஆதரவா இப்போ நான் காசு மாசம் தந்துட்டு அவளை எப்படியாச்சும் பாத்துக்கிறேன்னு வேற நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன். இவனுக்கு பண்ண வேலையால தான் என்னமோ எனக்கு கோவம் தனியாதனால அப்படியே வச்சிருக்கேன். இவனையும் அவன் நல்லா பாடுறாள், ஃபர்ஸ்ட் சூப்பரா பாடுறா. நீங்க வர ஏய் இந்த வயசுல இப்படியாப்பட்ட ஒரு ஈர்ப்பா உனக்கு இருந்தாலும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத வகையில நீ இந்த வயசுலயே இப்படியாப்பட்ட பெரிய பெரிய ஆட்கள் பண்ணக்கூடிய வேலையா பார்த்துட்டு இருக்கேன். பிராங்க் அண்ட் கிரே இவங்க 2 பேருமே உன்னுடைய ஏஜ் கிட்ட தான் வருவானுங்க. ஆனா அவனும் கூட அந்த அளவுக்கு பண்ண மாட்டானுங்க நீ பண்ற மாதிரிலாம். நீங்க எல்லாருமே சில்ட்ரன்ஸ் தான். ஆனா கிரேவை பொறுத்த வரைக்கும் அவன் எல்லா விதமான டீச்சிங் வச்சிருந்தாலும் ஆனா பெரிய லெவல்ல ஆட்கள் பண்ணக்கூடிய விஷயங்களை மட்டும் அவன் இன்னமும் கத்துக்காம குழந்தையா தான் இருக்கான். அவன் கண்டிப்பா கத்துப்பானா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது அந்த விஷயத்தை யோசிச்சு பார்க்கறான். என்னுடைய பிரதர்ஸ் வெவ்வேறு அம்மாக்களுக்கு பிறந்தவங்க. அதுல என் முன்னாடி நிக்கிற இந்த ஹென்ரியும் அப்புறம் கிரே இவங்க 2 பேருமே ஒரே அம்மாவுக்கு பிறந்தவங்க. ஆனா இவங்களுக்குள்ளேயே டிஃப்ரெண்டான கனெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. சரி ஓகேடா, இங்க வந்ததுக்கான ரீசனே அந்த மேஜிக்ஸோட நீ எப்படி ஹேண்டில் பண்ண கத்துக்கணும், எப்படி போயிட்டு இருக்கக்கூடிய கதை மாஸ்டர் பண்ணிட்டு அதுல நீ கேட்டதுக்கே சந்தோஷம்னா அதை நான் ஓரளவுக்கு கத்துக்கிட்டேன்னு தான் நினைக்கிறேன். சரி எங்க அந்த ஸ்வாடை எடுத்து காமி. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ டக்குன்னு அதை வெளியே எடுப்பான் பாருங்க. ஷாக் ஆயிடுவான். ஏய் எங்க இந்த உள்ளுக்குள்ள வச்சிருந்ததை எப்படி வெளியே வர வச்சேன்? அதுவானா அதை நான் சின்னதா மாத்தி என் கைக்குள்ளேயே அடக்கமா வச்சுக்கினேன். இதை இப்படிதான் மாதிரி காமிக்க அண்ணங்கார ஷாக் ஆயிடுவான். அண்ணா நீ நினைக்கிற மாதிரி இல்ல, இது நான் என்னுடைய கம்ஃபர்ட்டுக்காக இப்படி மாத்திக்கிறேன். நான் எதிர்பார்க்காத விஷயங்களை நீ பண்ணிட்டு இருக்கடா. 2 செஞ்சுரிஸா நேஷனல் லெவல்ல இருந்த இந்த ட்ரெஷர் இப்படி இருக்கும் நான் எதிர்பார்க்கல. ரெக்கார்ட்ஸ்ல இது வரைக்கும் மென்ஷன் பண்ணாத விஷயங்களை கூட நீ இந்த ஸ்வாடை வச்சு பண்ணிட்டு இருக்கிய. இதனாலதான் நீ அமேசிங்கான ஆளு. இதனாலதான் அண்ணங்காரன் கூட இந்த ஸ்வாடை கொடுத்துருக்கானு தெரியல. அப்புறம் பேச முடிச்சுட்டு கேட்டு கிட்ட வந்தா இவனுங்க எல்லாம் திமுறா பாத்துட்டு இருக்கானுங்க. அதுல அந்த மொட்டை தலையை வந்து எவ்வளவு நேரத்துக்கு காத்துட்டு இருக்குது, குட்டி கொஞ்சம் வெளியே வாடா, இன்னும் பெரிய திட்டுக்கியா, சின்ன ஒரு மன்னிப்பு கூட கொடுக்க முடியாத அவனால அவ்வளவு பெரிய ஆளாட நீ அப்படின்ற மாதிரி அவன் கத்திட்டு இருக்கான். கூட இருக்கவங்களாம் சமாதானம் படுத்துறான். டே கம்முனே எதுக்குடா இப்படி பண்ணிட்டு இருக்க, நம்ம செத்துருவோடா இப்படிலாம் பண்ணா கம்முனரா அப்படின்னு அவனை சாந்தப்படுத்த உடனே ஹீரோ வந்து தன்னுடைய ஸ்வாடை பயன்படுத்தி சின்னதா ஒரு பிரசன்ஸ் தான் வெளிப்படுத்துவான். அதையே தாங்க முடியாம அவனுக்கு படுத்துருவானுங்க கீழே. சாரி எங்களை மன்னிச்சிருங்க பிரின்ஸ், இந்த முட்டாள் இப்படிதான் பண்ணிட்டு இருக்கான். அண்ணங்கார ஹென்ரியும் டே இந்த மாதிரி என்னடா பண்ண அவனுங்களா? அதுவானா ஒண்ணு இல்ல, இப்போ என்கிட்ட இருக்கிற இந்த ஸ்வாடோடைய சின்ன பவரை பயன்படுத்தி ஒரு கிராவிட்டி பவர் தான் பயன்படுத்தினேன். அதான் அவங்களால தாங்க முடியாம படுத்துட்டாங்க. நீ உண்மையிலே அமேசிங்கானோண்டா. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ வேற ஒரு பார்ட்டிக்காக கேரேஜ்ல கிளம்பி வேற ஒரு இடத்துக்கு வரேன். அந்த இடத்துடைய அந்த பார்ட்டி ரெடி பண்ண நோபல் மேனும் ஹீரோ வரவேற்கிறான். உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் பிரின்ஸ் நோவா. ரேடாக் நீங்க வர வச்சதுக்கு ரொம்ப நன்றி, நம்ம உள்ள போலாமா? அதுக்கப்புறம் ஹீரோ உள்ள போன உடனே பார்த்தா அவனுக்கு பயங்கரமான வரவேற்பேன். ஹீரோக்கு லைட்டா பதட்டமா இருந்தாலும் கூட அந்த ஆளு நிக்கிறான உடனே சரி பரவாயில்ல இவர் நம்ம கூட இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு நிம்மதியில புள்ள போன உடனே பார்த்தா அந்த இடத்துல இருக்கிற நோபல் மேன்ஸ் எல்லாருமே ஹீரோவை பார்த்து பாராட்டிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவர் தான் பிரின்ஸ் உடனே ரொம்ப ஹாப்பியா பேசிட்டு இருக்காங்க அவரை பத்தி. அப்புறம் அந்த ரேடாகும் பிரின்ஸ் உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேட்கலாமா, உங்களுடைய ஸ்வாட் எங்க இருக்கு? இது எங்க தான் இருக்கு? இது என்னுடைய கிரவுன் பிரின்ஸ் அண்ணா தான் கிஃப்ட் பண்ணா. இது பேரு லிவியத்தான். எல்லாருமே ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆயிடுவாங்க. என்னது நேஷனல் ட்ரெஷரை கையில வச்சு சுத்திட்டு இருக்காரு. டைரக்டா கிரவுன் பிரின்ஸ் கிட்ட இருந்து இவருக்கு கிஃப்ட் பண்ணதாது அப்படின்னு எல்லாரும் பாராட்டி ஷாக் ஆயிட்டு இருக்க சமயத்துல திடீர்னு ஒருத்த மட்டும் பார்த்தா ஏன்பா நீங்க வர அது சும்மா பொம்மையோடைய ரிப்ளிகாவா இருக்கும் பாத்து போலியானதை வச்சு சுத்திட்டு இருக்கான் அந்த சின்ன பையன் அப்படின்னு வாய விட்டுரும். எல்லாருமே இவனை தான் திரும்பி பார்ப்பாங்க. டே எதுக்குடா இப்படி தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுட்டு இருக்கானு. ஹீரோ கடுப்புல தன்னுடைய சின்ன பவர் தான் காமிப்பான். அதுல இருந்து வெளிப்படுற அந்த ஒரு ஹாரோடைய சென்சையை யாராலையுமே தாங்க முடியாம சாகர நிலைமைக்கு போறாங்க. எல்லாருக்கும் அள்ளு விட்டு போச்சு. தன்னுடைய ஸ்வாட நிறுத்திடுவான் ஹீரோ. டக்குன்னு ரைட் ஆகும். அடேங்கப்பா நம்மளுடைய பிரின்ஸை பாத்தீங்களா, நீங்க வேற லெவல் பிரின்ஸ், நேஷனல் ட்ரெஷரை வந்து வேற லெவல் ஹேண்டில் பண்றீங்க, நீங்க பவர்ஃபுல்லான ஆள் தான், எல்லாரும் பார்த்து கத்துக்கோங்க. கொஞ்ச நேரத்துல நமக்கு உயிர் பயத்தில் காட்டின இவரால எவ்வளவு பெரிய மாற்றங்களை இந்த இடத்துல கொண்டு வர முடியும்னு இந்த வயசுல இவ்வளவு பெரிய திறமையான பையனா இருக்காரு நம்மளுடைய பிரின்ஸ். அதனால நம்ம அவருக்கு பாராட்டுகளை தெரிவிப்போம். அதுக்கப்புறம் பயத்துல எல்லாரும் ஹீரோவை பார்த்து பாராட்டுறாங்க. கண்டிப்பா நமக்கு ஃபியூச்சர்ல எந்த ஆபத்து வந்தாலும் இவரு தான் காப்பாற்ற போறான்ற ஒரு நம்பிக்கையில எல்லாருமே பாராட்டுறாங்க ஹீரோவை. அதுக்கப்புறம் ரேடாகும் காதுகிட்ட போயிட்டு பிரின்ஸ் அந்த பையனை என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? அவன் பயத்துல கீழே உட்காந்து மூத்தா போயிட்டு இருக்கு, அவனை அப்படியே விட்டுரு கண்டுக்காத. அதுக்கப்புறம் அந்த பார்ட்டியோட எண்டிங்ல பார்த்தா ஹீரோ ஒவ்வொரு நோபல் மேனோடைய அறிமுகத்தையும் பார்த்துட்டு இருக்கான்.
இருக்கான். அதுல ஒவ்வொருத்தர கொடுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது அதுல முக்கியமான ஒருத்தவங்களும் வராங்க. ஹலோ பிரின்ஸ், நான் தான் பைரோன் ஆலன். நான் ஆலன் கம்பெனியோட ஹெட். உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற போல என்னால எந்த விதமான பிரசன்ட்டையும் இப்ப எடுத்துன்னு வர முடியல. அதுக்கப்புறம் பார்த்தா அவருடைய டாக்டரா இருக்கிற பக்கத்துல வந்து அவளை அறிமுகப்படுத்திக்கிறான். நான் தான் சாண்டி ஆலன். இவ உடனே இவ உன்னுடைய தத்து பொண்ணா? உங்களுக்கு எப்படி தெரியும்? அது பார்த்தாலே எனக்கு தெரியுது. கண்டிப்பா ஆலன், நீங்க வந்து செகண்ட் அப்படி இல்லைன்னா தேர்ட் ஜெனரேஷனை சேர்ந்தவரா? சரியா சொன்னீங்க. நீங்க ஹை ரேங்க்ல பிறந்திருக்கனாலும் உங்களுடைய பொண்ணு வந்து அந்த அளவுக்காச்சும் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? சரி, இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை கேட்கணும். எதுக்கு தேவையில்லாம ஒரு பொண்ணை தத்தெடுத்து உன்னுடைய ஸ்லேவா மாத்திக்கின? இவ உன்னுடைய ஃபார்மர் ஸ்லேவா இல்ல உன் பொண்ணா? நீங்க இந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருப்பீங்கன்னு எதிர்பார்க்கல. இவ கொஞ்ச நேரத்துல மைண்ட் கடுப்பாவதுலயே எனக்கு நல்லாவே தெரியுது. இவனுடைய முக பாவனையே காட்டி கொடுத்துருச்சு. கண்டிப்பா இவளுடைய இந்த முக பாவனையே தெரியுது. இவ்வளவு மாதிரியான யூனிக்கான பீப்புள்ஸ் ஒரு சில பவர்ஸை வச்சுட்டு இருக்காங்க. ஆனா இவங்க ஸ்லேவ்ஸா மாத்தப்பட்டிருக்காங்க. நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான் பிரின்ஸ். இவ என்னுடைய ஃபார்மலான ஸ்லேவ் தான். இவ்வளவுதான் என்னுடைய பொண்ணாவே நான் வச்சுட்டு இருக்கேன் கூட. இவ இன்னும் நிறைய விஷயத்த கத்துட்டு இருக்கா இப்பதான். அதனால எங்களை மன்னிச்சிருங்க, என்ன தப்பு பண்ணி தானே. ஏய் பரவாயில்லையா, ஒரு ஸ்லேவ தன்னுடைய பொண்ணா வளர்க்கறதுலாம் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? நீ ரொம்ப நல்லவனா இருக்க. கண்டிப்பா என்னுடைய மேன்ஷனுக்கு நான் உன்னை இன்வைட் பண்றேன். ஃப்ரீ டைம்ல அப்ப வந்துட்டு நம்ம கொஞ்சம் இதை பத்தி நிறைய பேச வேண்டியது இருக்கு. அப்படியா? இந்த வாய்ப்பை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. கண்டிப்பா வருவேன். சரி, இப்போதைக்கு நான் இந்த இடத்த விட்டு கிளம்புற மாதிரி அவன் கிளம்பிடுவான். பரவாயில்ல, எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும் ஒதுங்கிட்டானே அப்படியே. ஆமா, புத்திசாலியான ஆளா தான் இருக்கான். ரொம்ப நேரத்துக்கு இந்த இடத்துல இருந்தோம்னா கண்டிப்பா இன்னும் எசக்க மசக்க எதனா பேசுவாங்கன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான். போற வழியில இருக்கிற நோபல்ஸ் எல்லாமே இன்னொரு பக்கம் ஆலனை பத்தி கொஞ்சம் தப்பா தான் பேசுறாங்க. எடுத்த உடனே பிரின்ஸ் நல்லாவே கவர்ச்சிகரமா பேசி இழுத்துட்டான் தான் பாக்கம். ரேடாக், நான் உன்னோட விஷயத்த சொல்லணும். இவ ஒன்னும் அவளுடைய ரியல் டாக்டர் இல்லன்றத இன்னொரு ரீசனும் இருக்கு. அது என்னன்றத தன்னுடைய ஸ்வாடோடைய பவர் லைட்டா காமிப்பான். டக்குன்னு அதுக்கு ரியாக்ட் ஆயிட்டு ஆலனை ப்ரொடக்ட் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுவான். அங்க பாத்தியா திரும்பிட்டா அந்த பொண்ணு அவனை பாதுகாக்கிறதுக்காக மும்மரமா இருக்கான். இந்த ஏஜ்ல இருக்கிற நார்மலான பொண்ணே அவ கிடையாது. அப்படியேங்கப்பா, நீங்க சொல்றது உண்மைதான். நீங்க இந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. நான் இது விஷயத்துல இருந்து பாக்குறது என்னன்னா, கண்டிப்பா உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயத்த நான் கத்துக்கணும். அதுக்கப்புறம் ஹீரோ மறுநாளே வந்து அந்த மார்க்கெட் இருக்கிற ஸ்ட்ரீட்டுக்கு வந்திருக்கேன். அப்ப அவன் வரும்போது அவனுக்கு முன்னாடி அவனுடைய அண்ணனா இருக்கிற 8th பிரின்ஸ் ஆஸ்கர் வந்திருக்கான். என்னடா நோவா, இந்த சைடு வந்திருக்கேன், வெளியே என்ன பண்ணிட்டு இருக்கேன்? சில பொருட்களை வாங்கலாம்னு வந்தேன். கேரேஜ் இல்லாமையா? நீ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆளா தான் இருக்க நோவா. நம்மளுடைய பரம்பரையில வா, நீ எங்க போனோமோ நானும் அங்கதான் போலான்னு இருக்கேன். என் கூட வா, கேரேஜ்ல போலாம். அதுக்கப்புறம் 2 பேருமா சேர்ந்து அந்த கடைகள்ல தங்களுக்கு தேவையான விஷயங்களை தேடி போயிட்டு வாங்கறதுக்காக ஒவ்வொரு கடையை ஏறி இறங்குறாங்க. இதுதான் காம்பவுண்ட் ஸ்ட்ரீட்டா? எம்பர்ல இது ஒரு முக்கியமான ஸ்ட்ரீட்னு கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய மார்க்கெட்டிங் பண்ற இடம் இதுதானே. பரவாயில்ல, நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல தான் முக்கியமான ரியல் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இந்த விற்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஆஸ்கர் தனக்கு தேவையான பொருட்களை போய் தேட அங்க ஒண்ணுமே கிடைக்காது. ஹீரோ மட்டும் ஒரே ஒரு புக்கை வாங்கலாம்னு சொல்லிட்டு அது கேட்பான், ரேட் எவ்வளவுன்னு. எனக்கு எதுவுமே என்னால வாங்க முடியலடா. ஆமா, நீ என்ன வாங்கியிருக்கேன்? டேய், இந்த புக்கா? கண்டிப்பா இது எனக்கு தெரிஞ்சு கிரிமோரி ஆஃப் தி ஆண்ட்ரேரியா லெஜெண்டரி சாசரர் எழுதுந்து. இது ஒரிஜினலா? இது அபூர்வமான ட்ரெஷரா? இதோடைய ஓத்தே ரொம்ப அதிகம். இதனால சாதாரணமா இவ்வளவு காசு கம்மியாக வைக்கிறாங்க. உனக்கு எப்படி இதை பத்தி தெரிஞ்சது? ஆர்வம் வந்துச்சு? எனக்கு பெருசா தெரியல. ஆனா இது தொட்ட உடனே என்னன்னு தெரியல, என்னுடைய ஸ்டேட்டஸ்ல இருந்து அந்த விண்ட் ஸ்டேட்டஸ் மட்டும் ரொம்பவும் பிளஸ்ன்னு காமிக்குது. கண்டிப்பா இதுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அப்புறம் அவனுடைய ஸ்வாடு துடிக்கும் போது ஹீரோவும் டக்குன்னு பார்த்து தன்னுடைய ஸ்வாடு எடுத்து அந்த புக்குக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு உடனே அதை கிட்ட எடுத்து போய் வைக்க டக்குன்னு அந்த புக்குக்குள்ள இருந்த ஒரு மிகப்பெரிய சாபம் பாத்தீங்கன்னா அப்படியே வெளியே வந்துட்டு அந்த இடத்தையே நாசம் பண்ணலாம் ட்ரை பண்ணுது. அண்ணங்கார பார்த்தா, டே என்னடா பண்ண நோவா? நோவா, கண்டிப்பா இதை நம்மளால தடுக்க முடியாதுடா. இது கிரேட் சாசரோடையதுடா, பயங்கரமான ஸ்பிரிட்ரா. இது இதை மாஸ்டர் பண்ண ஒருத்தரால மட்டும் தான் இதை தடுக்க முடியும். ஆனா ஹீரோ விட்டு கொடுக்காம தன்னுடைய பவரை அந்த ஸ்வாடு மேல நம்பிக்கையை ஏற்படுத்தி மிகப்பெரிய வாட்டர் பவர் பயன்படுத்தி மொத்தமா சோழியை முடிச்சு விட்டுருவாங்க. யாருக்கும் எந்த பாதிப்பும் வராம. உடனே பார்த்தா ஹீரோடைய ஸ்டேட்டஸ்ல இன்னொரு ஏசம் ஆட் ஆயிடுச்சு. நீ நல்லா தானே இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். நீ பண்ணது என்ன பண்ண? ஆமா, இந்த இடத்துல எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தலையா? இல்ல, நான் மேல இருந்து தான் கீழே அட்டாக் பண்ணதுனால சைட்ல எல்லாம் எந்த விதமான அட்டாக்கும் இருக்காதுண்ணா. என் தம்பி இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருப்பான் நான் கொஞ்சம் கூட பார்க்கல. அபாரமான பையனா தான் இருக்கேன். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான்னு சொல்லிட்டு ஆஸ்கர் பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பார்த்தா இந்த ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ரீட்டோடைய பிரதானமான ஒரு நோபல் மெர்ச்சன்ட் அந்த இடத்துக்கு வந்திருக்கான். பிரின்ஸ், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை காமிக்கணும். நீங்க இந்த இடத்துல இவ்வளவு பெரிய அட்டகாசம் பண்ற மாஸ்டரையே கட்டுப்படுத்திருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த விஷயத்துல நீங்க தான் சரியான ஆளா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனுடைய இடத்துக்கு கொண்டு போயிட்டு ஒரு ரிங்கை அறிமுகப்படுத்துறான். இதுதான் பயங்கரமான ரிங்கு. ஒரு பிஜிஎம் பேக்ரவுண்ட்ல போடுவானு பாருங்க. இந்த ஒரு ரிங்கை பொறுத்த வரைக்கும் பழங்காலத்துல ஏன்ஷியன் டைம்ல கொடுத்தது. இது ஒரு கம்மியான விலைக்கு தான் நான் வாங்கிட்டு வரேன். ஆனா இதை நான் திரும்ப யாருக்கிட்ட வித்தாலுமே சரி, இது திரும்ப என் கிட்டே வந்துருது. அது எப்படின்னே தெரியல. அப்படியா, என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோவா அதை எடுத்து போட்டு அடுத்த செகண்ட் பார்த்து ஹீரோவுடைய கைக்கு அதை அட்டாச் ஆகிட்டு அவனுக்கு ஒரு கவசம் எல்லாம் வந்துருது. அப்படியே இதுதான் அதோடைய உண்மையான ஃபார்மான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆவாங்க. ஹீரோக்குள்ள இருக்கிற இந்த ஸ்டேட்டஸ் கூட எதுவுமே மாறல, அப்படியே தான் இருக்கு. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு லெவியத்தான் அப்படின்னா கிரிமோரி மாதிரி இது உயிரோட வாழ்ற எதுவும் ஆப்ஜெக்ட் மாதிரிலாம் கிடையாது. இது டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாற ஒரு கிராஜுவேட் மாதிரி நினைக்கிறேன். சரி, ஓகேயா மெர்ச்சன்ட், நான் இது எவ்வளவு காசுவோ அது நான் பேமெண்ட் லேட்டா கொடுக்குற மாதிரி அவன் சொல்லுவோம். ஆஸ்கர் உடனே இல்ல இதுக்கான பேமெண்ட் நானே இப்போ பண்ணிக்கிறேன், அதை நான் வாங்கி கொடுக்குறேன். ஆனா என்ன சொல்ற? பரவாயில்லடா, ஒரு அண்ணனா நான் உனக்கு இது கிஃப்ட் பண்றேன்னு வச்சுக்கோ. என்னுடைய தம்பி இந்த அளவுக்கு பலசாலியா இருக்கானா எனக்கு அதுல சந்தோஷம் தானே. எல்லாரும் உனக்கு வாங்கி கொடுக்குறானுங்க, நானும் என் பங்குக்கு என் தம்பிக்கு பண்றது தான் இது. என் ஞாபகமா வச்சுக்கோ. அதுக்கப்புறம் ஹீரோ போற வேலையை கேரேஜ்ல இருந்து இறங்க, என்னடா வீட்டுக்கு போலியா? இல்ல, நான் கொஞ்சம் வேலை இருக்கு. சரி, பார்த்து போயிட்டு வந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோடைய ஸ்வாட் திடீர்னு துடிக்குதுல. அங்க பார்த்தா திடீர்னு அந்த மொட்டை பையன் வந்துட்டு அட்டாக் பண்ண வர பையன் திரும்ப வந்துட்டானா இவன் திருந்த மாட்டான் போலின்ற மாதிரி பார்க்க டக்குன்னு கார்ட்ஸ் எல்லாம் பிடிச்சி கட்டுப்படுத்துல ஆஸ்கர் உன்ன பக்கம் டேய் யாரா இவன் என்னடா ஆச்சு? அது
அதுவானா அது ஒரு பெரிய பிரச்சனை. அதுக்கப்புறம் நீ வீட்டுக்கு வா, நான் அப்புறமா சொல்றேன். அப்புறம் எப்படி அதை தடுத்தேன்? அதுவானா இந்த லிவியத்தானை எப்படி கண்ட்ரோல் பண்ண கத்துக்கணும் அதே மாதிரி தான் இந்த ரெங்கையும் பயன்படுத்தி என்னால ஆட்டோமேட்டிக் டிஃபென்ஸா ஒன்னு போட்டேன். அது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு ஒரு ஆர்மர் ஷீல்டை வந்து தடுத்துருச்சு. அப்படி எங்கப்பா உடனே மாஸ்டர் பண்ணிட்டியடா, நீ வேற லெவல் தான். அதுக்கப்புறம் திரும்பியும் பார்த்து ஹீரோ அதே பாட்டு பாடுற இடத்துக்கு வந்திருக்கு. அந்த பொண்ணு பார்த்து தன்னுடைய பாட்டை பாடி ரொம்பவும் ஹாப்பி ஆகிட்டு இருக்க. அந்த ஒரு சமயத்துல பார்த்து திடீர்னு ஒரு 2 பேருக்கிட்ட குடிகாரனுங்க தான் டக்குன்னு வந்துட்டு அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்குன்னு அந்த இடத்தையே நாஸ்தி பண்ணி சண்டை போட ஆரம்பிக்கிறானுங்க. நடுவில் பார்த்து ஹீரோ ஷீல்ட் வச்சு தடுத்துட்டு அவனுங்களை சோட வச்சு கதற வர்றான். திரும்பி நம்மளோட பிரின்ஸ் வந்து தத்துறாரு, நீங்க தான் இங்க கிங்க அப்படின்னு ஹீரோவை பாராட்ட. ஓனர் பக்கம் பிரின்ஸ் கிட்ட வந்து மணி கேட்டு இருக்கான். ஏய் நீ தானே எங்க ஓனர், எதுக்கிட்ட தேவையில்லாம இந்த மாதிரியான தாய் வேலைகளை இந்த இடத்துல வர வச்சேன். என்ன மன்னிச்சிருங்க பிரின்ஸ், ஏன்னா இவங்கள மாதிரியான ஆட்கள் இந்த இடத்துக்கு வரதுனாலதான் என் பழப்பே ஓடுது. அதனாலதான். சரி ஓகே உன் நிலைமை புரியுது, கவலைப்படாத. இதுக்கப்புறம் இந்த பிசினஸ் நான் வாங்கிட்டேன். இதுக்கப்புறம் இந்த இடத்துல நான் தான் இதை நடத்த போறேன். அதுக்கான பேமெண்ட் இந்தான்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஜோயா பார்த்தா எடுத்துட்டு வந்து கொடுக்க அவர் பார்த்துட்டு ஷாக் ஆயிடுவான். ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் அந்த பொண்ணும், ஆமா பிரின்ஸ் நீங்க எனக்காக இவ்வளவு விஷயங்கள் பண்றீங்க, நான் திரும்ப உங்களுக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. நான் எப்படி உங்களுக்கு காசு கொடுக்கறது? ஒன்னும் வேணாம், நீ இந்த இடத்துல நின்று எல்லாரும் முன்னாடி நின்று பாட்டு பாடு, அதுவே போதும். எனக்கு இந்த இடத்துல நீ பாட்டு பாடிட்டே இருக்கணும், அதை விட எனக்கு வேற எதுவும் வேணாம். உண்மையாவா? உங்களுக்கு அது உண்மையிலே பிடிச்சிருக்கு நான் பாட்டு பாடுறதுலமே? ஆமா நல்லா தான் இருக்கு, அதுக்கான பொட்டன்ஷியல் உனக்குள்ள இருக்கு, பெரிய ஆளா வருவ பின்னாடி. கண்டிப்பா இந்த எம்பயர் ஃபுல்லா ஒரு நாள் உன்னுடைய பாட்டு எல்லா இடத்துக்கும் ஒழிக்கும், அதுக்கு நான் துணையா இருப்பேன், நீ கவலையப்படாத. உடனே அவ கண் கலங்கி அழுவ ஆரம்பிச்சிருவா. கண்டிப்பா நான் பண்றேன். அதுக்கப்புறம் அவளுடைய பாட்டு அந்த இடத்துல பாடுறதுல அப்படியே இந்த எபிசோட சூப்பரா முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம லைக்கும் கமெண்ட்டும் போட மறந்துடாதீங்க, எப்படின்னு சொல்லணும். ஏன்னா எபிசோடு வேற லெவலா இருந்திருக்கும். அதனாலதான் முக்கியமா இந்த ஹைப்ன்ற ஒரு விஷயம் போட்டீங்கன்னா கூட நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்க, இந்த வீடியோ முடிச்சுமா.